ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேம்லதா மகேந்திரன் யூடியூப் சேனல். வெல்கம் டு மை மொட்டை மாடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோடய மொட்டை மாடியோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டெரஸ் கார்டனிங் ஆரம்பித்து இந்த தை மாதத்துலேருந்து என்னென்ன காய்கறிகள்லாம் போட்டிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெய் மிளகாய் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் நெய் மிளகாய் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக விதைக்காக விட்டுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி, அதுக்கப்புறம் வந்து பூக்கள் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 7 டேஸில் வந்து ஒரு ரோஸ் பூத்துருந்தது, அது வந்து கட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நான் வந்து சின்ன சின்ன செடியாக வாங்கி வச்சது தான். இப்போ வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. எப்போவுமே நான் வந்து சின்ன ரோஸ் செடி தான் வாங்கி வைப்பேன். இந்த ரெட் கலர் ரோஸுமே வந்து சின்னதாக வாங்கி வச்ச செடி தான். இப்போ வந்து பூக்கள் இருக்க பெருசாக பூத்துக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த மலை வெண்டை ஏற்கனவே வந்து என்னோடய தோட்டத்தில் போட்டிருந்தேன். இந்த தடவை வந்து மாடியில் போட்டிருக்கேன். மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. காய் வந்து ரொம்ப எவ்வளோ பெருசாக இருந்தாலும் முத்தின காயாகவே இருக்காது, பிஞ்சாக தான் இருக்கும். காய் வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நார்மல் வெண்டைக்காய் மாதிரி இருக்காது, அதிக குழப்பும் இருக்காது. அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட், இந்த வெண்டைக்காயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த புதினா செடி பார்க்கறதுக்கு யோகி பாபு தலை மாதிரி இருக்கு இல்லையா? இந்த புதினாவை வந்து என் பொண்ணு தான் வந்து பராமரித்து வளர்க்குறா. நான் இந்த குச்சி நட்டு வச்சதோட சரி, அம்மம்மா இந்த வந்து நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதுக்கு தண்ணி ஊற்றுறது. ஒரு இலை பழுத்திருந்தாலும் உடனே அதை பிச்சு போட்டுடுவா. பூச்சி வராமல் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அந்த மேடம் தான். ஸோ இது என்னோடய புதினா அப்படின்னு சொல்லி காமிச்சா. அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி பார்க்க போகிறேன். முள்ளங்கி வந்து நான் இந்த தடவை ஒன்றாவே போடல, ஒரு பேக்லேயும் ஒரு 4 முள்ளங்கி போட்டிருந்தேன். அதுவும் வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் போடாமல் ஒரு தடவையும் பிடுங்குற மாதிரி வாரத்துக்கு ஒரு 3 முள்ளங்கி வந்து போட்டிருந்தேன். அதனால் வந்து எனக்கு வாரத்தில் ஒரு தடவை முள்ளங்கி அறுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தண்டுக்கீரை இந்த 2 பேக்லேயும் போட்டிருந்தேன். அது வளர்ந்து வரும்போதே இதை வந்து பூச்சி சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கில் செடி வைக்கிற ஐடியா யோசித்து இந்த தடவை தான் வந்து இதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பேக்கில் வச்சுருக்க செடிகள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வளர்ந்துட்டு வருது. நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோமே அப்படின்னு நினச்சேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த தண்டுக்கீரை சிகப்பு தண்டுக்கீரை வந்து லாஸ்ட் டைம் பெஞ்ச மழைக்கு முன்னாடி போட்டது. கீரை விதைச்சி 2 நாளில் மழை வந்து எல்லாத்தையும் வீணாக்கிடுச்சு. ஸோ தண்ணி ரொம்ப தேங்கி நின்றதுனால கீரையெல்லாம் வளரலை. அதுலேயும் 1 2 தப்பிச்சு வளர்ந்து வந்திருக்கு. அந்த கீரையும் வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க ஒரே ஒரு கீரையை மட்டும் விதைக்கு விட்டுடலாம் அப்படின்னு விட்டுருக்கேன். ஏன்னா அந்த விதை மீதி இல்லாமல் எல்லா விதைகளுமே போய் விதைச்சிருந்தேன். மழை வந்து எல்லாத்தையும் வீணாக்கிடுச்சு. அப்புறம் இதுலேயுமே வந்து ஒரு 2 3 முள்ளங்கி இருக்குது. அதை வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது, ரொம்ப பிஞ்சாக இருக்குது. அடுத்த வாரம் ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எப்பவுமே முள்ளங்கி வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம தேவைக்கு வாரத்தில் ஒரு தடவை பறிக்கிற மாதிரி ஒரே டைமில் விதைகள் போடாமல் நம்ம 2 நாள் 3 நாள் கேப் விட்டு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பறிக்கிறதுக்கு. இது வந்து நான் குடைமிளகாய் நாற்று விட்டுருந்தேன். அதில் அந்த ஒரு நாற்று பறிக்கவே இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகாவே வந்துருச்சு. இந்த குடைமிளகாய் நம்ம கிளைமேட்டுக்கெலாம் வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதோட விதைகள் வந்து நான் கடையில் வாங்கலை. இதோட விதைகள் வந்து நான் காய்கறி கடையில் நல்லா பழுத்த ஒரு குடமிளகா வாங்கிட்டு வந்து அதோடலேருந்து விதைகள் எடுத்து போட்டிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஒரே செடியில் ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு 4 5 குடைமிளகா மட்டும் விட்டுட்டு மீதி பிஞ்சி பூக்கள்லாம் வந்து பறித்து போட்டுட்டேன். ஏன்னா நம்ம ஒரே டைமில் நிறைய மிளகாய்கள் வந்து வைக்கும் குடமிளகா. அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா எல்லாமே குட்டி குட்டி காயாகிடும், பெருசாகவே வளராது. அதனால் நல்லா செழிப்பாக பெருசாக இருக்க காய்களை மட்டும் விட்டுட்டு குட்டி குட்டியாக இருக்க காய்கள்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா காய் வந்து இந்த மாதிரி முத்தும். இது வந்து ரெட் கலர் குடமிளகாவாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 குடமிளகாவும் பறிக்கலை, செடியிலே விட்டுட்டேன். மீதி குடமிளகாலாம் வந்து தோட்டத்தில் நட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி கொடிக்காக என் பொண்ணு இந்த சைக்கிளே கொடுத்துட்டா. கீழே படர விட்டோம் அப்படின்னா சூடு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை நிறுத்தி அதில் வந்து வெள்ளரி கொடி வந்து படர விட்ருக்கோம். சாமந்தி பூக்கள் இப்போ தான் வந்து மொட்டை எடுக்குது. சீசனே முடிஞ்சிருச்சு, இப்போ தான் வந்து மொட்டை எடுக்குது. இந்த தடவை புதுசாக வாங்கி வச்ச ரோஸ் செடி கலெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஊதா நிற கத்திரி வந்து இந்த வருஷம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து க்ரீன் கலர் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் வந்து அவரை செடி, அதுக்கப்புறம் கொடி ரோஸ் வந்து ரீசெண்டாக இப்போ தான் பூத்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட்லாம் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து நிறைய காய்கள் வைக்கலை. செப்டம்பரில் தான் அதுக்கு வந்து சீசன். அவ்வளோதாங்க நம்மளோட ஹார்வெஸ்டிங். குடைமிளகாய்,
நெய் மிளகாய், அவரைக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி, தண்டுக்கீரை, புதினா இதெல்லாம் வந்து இந்த வாரம் ஹார்வெஸ்டிங். தேங்க்ஸ்.